வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட இரண்டாவது மேட்ச் மெல்போர்ன் ரெனிகேட்ஸும் சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 16th டிசம்பர் மதியம் 1:45க்கு சிட்னி கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் ரிஸ்கா டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி பத்தின கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரவுண்ட்ல நடக்க போகுது. சிட்னி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஃபேவரபிள் ஃபார் பேஸ் பவுலர்ஸ். பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் அவுட் ஃபீல்டா இருக்கட்டும், பவுண்டரி லென்த்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் பேஸ் பவுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக்காக தான் சிட்னி கிரவுண்ட் இது வரைக்குமே இருந்திருக்கு. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்கை சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 157, ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் 213 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் அப்படிங்கும்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 61 ரனுக்கு ஆல் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓவராலா 60 டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 30 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 29 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷனா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த வென்யூ சேசிங்க்கு தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 18 மேட்சஸ், அதுல சிட்னி சிக்ஸர்ஸ் 13, மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 5 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது சிட்னி சிக்ஸர்ஸுக்கு 65%, மெல்போர்ன் ரெனிகேட்ஸுக்கு 35% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சேஸ் பண்ற டீமுக்கு 70% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பூம் 11 ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். இந்த பிக் பாஸ் லீக்குக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான சீரீஸ் லீடர் போர்ட் நல்லா நோட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், சீரீஸ் லீடர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் லீக்ல கண்டினியூஸா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிக் பாஸ்ல ஒரு மேட்ச் கூட தவறாம எல்லா மேட்சுமே நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 200 ரேங்க்குள்ள ஒரு ரேங்க்குள்ள நீங்க வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸா வரீங்க அப்படின்னா 62,000 ரூபாய், அண்ட் தென் செகண்ட் பிரைஸா வரீங்க அப்படின்னா 21,000, அண்ட் தென் தேர்ட் பிரைஸ்க்கு 10,000, இந்த மாதிரி ஓவராலா 200 பிரைஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. நீங்க அமௌண்ட் ஆட் பண்றீங்களா, எல்லா அமௌண்ட்டும் வேலெட்ல ஆட் ஆயிரும். நீங்க வித்ட்ராவல் கொடுக்குறீங்களா, எல்லா அமௌண்ட்டுமே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் ஆயிடும். இந்த இடைப்பட்ட கேப்ல எந்த ஒரு டாக்ஸ் டிடக்ஷனுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்மால் லீக் பெஸ்டான பண்றேன். அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே பிக் பாஸ் லீக்குக்கு 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ரெகுலரா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனால இந்த சீரிஸ் லீடர் போர்ட்ல ஏதோ ஒரு பிரைஸுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். காம்படிஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். டெய்லி ஹை ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஆப். ஸோ பூம் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ், டேனியல் ஹியூக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. அட் நம்பர் 3 ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஜோர்டன் சில்க், ஜோல் டேவிஸ், ஹைடன் கேர், பி கார்சியாஸ், சீன் அபோட், டாட் மர்ஃபி, ஜாஃபர் சோஹான். இதுதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா ஜாஃபர் சோஹான் 1, டாட் மர்ஃபி 2, சீன் அபாட் 3, கார்சியாஸ் 4, ஹைடன் கேர் 5, ஜாக் எட்வர்ட்ஸ் ஓவராலா 6
பிரைமரி பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் மோசஸ் ஹென்ரிக்ஸ் பெருசா பவுல் பண்ணல. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பெருசா பவுல் பண்ணல. ஆனா இப்போ இந்த சீசன்ல நெட் பிராக்டிஸ்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி 1ல இருந்து ஒரு 2 ஓவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா சீன் அபவுட் 4 ஓவர், பென் டுவார்சியஸ் 4 ஓவர், அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ் இருந்து 3 ஓவரும், அண்ட் தென் ஹைடன் கேட் இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல ஜோஃபர்ட் செகான் 3 ஓவரும், டி மர்ஃபி 2 ஓவரும், மோசஸ் ஹென்ரிக்ஸ் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே மெல்போர்ன் ரெனிகேட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜோஸ் பிரவுனும் ஜேக் ஃப்ரேசர் மெக்குக் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல லாரி ஈவன்ஸ், அண்ட் தென் ஜொனதன் வில்ஸ், மெக்கன்சி ஹார்வி, வில் சதர்லாண்ட், டாம் ரோகர்ஸ், ஃபெர்குவோ நைல், ஜி சந்து, ஆடம் ஜாம்பா, கெயின் ரிச்சார்ட்சன். இதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா கெயின் ரிச்சார்ட்சன் 1, ஆடம் ஜாம்பா 2, ஜி சந்து 3, ஓ நெயில் 4, டாம் ரோகர்ஸ் 5, அண்ட் தென் வில் சதர்லாண்ட் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் வராங்க. இதுல யார் யாருல அதிகப்படியான ஓவர்னா கெயின் ரிச்சார்ட்சன் 4 ஓவர், ஆடம் ஜாம்பா 4 ஓவர், வில் சதர்லாண்ட் 4 ஓவர், அண்ட் தென் டாம் ராகர்ஸும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை நெயில்ட் இருந்து ஒரு 2 ஓவரும், ஜி சந்துகிட்ட இருந்து ஒரு 2 ஓவர். ஸோ ஜி சந்து 2ல இருந்து 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னா வில் சதர்லாண்ட் 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ இதுதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இந்த 4 பிளேயர்ஸும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா, அதாவது ஒரு மினிமம் 40ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 95% இவங்க ட்ரீம் டீம் விளையாடுறதான சான்ஸ் இருக்குனால இவங்களுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வில் சதர்லாண்ட், ஜாக் எட்வர்ட்ஸ் இவங்க 2 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல வில் சதர்லாண்ட் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு, ஜாக் எட்வர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. இவர் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு, அண்ட் தென் வில் சதர்லாண்ட் மிடில் வரனால 2 பேருமே ஒரு எஃபெக்டிவான காம்பினேஷனா இருக்க போறாங்க. ஸோ ஒரு விக்கெட் 2 பேர்த்திட்டு இருந்துமே ஒரு விக்கெட் பிளஸ் ஒரு 15 ரன் வரைக்கும் பேட்டிங்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 45ல இருந்து ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஜோஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், அண்ட் தென் பிக் பாஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, இந்த வென்யூலையும் ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர் அப்படி ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நியர்லி ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விட்டு நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மோசஸ் ஹென்ரிக்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் 1 ஓவர் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவர் போற நிறைய ஸ்லோ பால்ஸ்க்கு கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் கிடைச்சிரும். ஸோ இது இல்லாம பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுவாரு. பெருசா ஹிட் ஆட மாட்டாரு, பாலுக்கு பால் ரொட்டேட் கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் கேப்டன்ஸ்க்கான கண்டிப்பா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுல வில் சதர்லாண்ட், ஜோஸ் பிலிப்பி, ஜாக் எட்வர்ட்ஸ் இவங்க 3 பேர்த்துமே எல்லா டீம்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோசஸ் ஹென்ரிக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 95ல இருந்து 100% டீம்ல வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் இன்னிங்ஸ் வைஸ் நான் சொல்ற மாதிரி கூட நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதுல ஹைடன் கேட் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் சீமருங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு விக்கெட் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல. அண்ட் தென் ஜாக் ஃப்ரேசர் மெக்குக் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு நல்ல ஃபார்ம், பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்.
உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 25ல இருந்து ஒரு 55 ரன் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கண்ணை மூடிட்டு 60ல இருந்து ஒரு 70% டீம்ல ஜாக் ஃபிராசஸ் மெக்கூருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பென் வார்சியஸ் இவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா 1 விக்கெட்டும் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சீன் அபாட், கெயின் ரிச்சர்ட்சன், ஆடம் ஜாம்பா இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே தேவைப்படுவாங்க. ஏன்னா நல்ல கன்சிக்யூட்டிவா போல் பண்ணக்கூடிய போலர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே இவங்க 3 பேர்த்திட்ட இருந்துமே ஆவரேஜா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1 விக்கெட் எல்பியாவோ போல்டோவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலேயே இவங்க ட்ரீம் டீமோட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 3 பேர்த்தையுமே ஒரு 80% டீம்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லாரி ஈவன்ஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அட் நம்பர் 3ல வராரு. ஸோ உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம விக்கெட் கீப்பர்ல ஜாஸ் பிலிப்புக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். ஸோ விக்கெட் கீப்பருக்குனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்ணை மூடிட்டு இவருமே நீங்க ஒரு 60ல இருந்து 70% டீம்ல கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேனியல் ஹியூஜுக்கும் டாம் ரோகர்ஸுக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது டாம் ரோகர்ஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. நிறைய பவுன்ஸ் பால் போடுவார். ஸோ அந்த மாதிரி டைம்ல டெத்ல அவர் ஓவர் அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல டாப் எஜ் ஆகி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பவுன்சர்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. டேனியல் ஹியூஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு, ஒரு நல்ல ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஆல்ரெடி ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பிளேயர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விடுறாங்க. அப்ப டேனியல் ஹியூஜஸ் உள்ள நின்று ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டேனியல் ஹியூஜுக்கும் டாம் ரோகர்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜி சந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் ஜோஃபர் சௌஹானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது குரேந்தர் சந்து கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ டெத்ல பவுல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா இவர் வர டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. அண்ட் தென் ஜோஃபர் சௌஹான் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பா அவருக்குமே விக்கெட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேனியல் ஹியூஜுக்கும் டாம் ரோகர்ஸுக்கும் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜி சந்துக்கும் ஜோஃபர் சௌஹானுக்கும் நீங்க கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா இந்த மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்க பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுல இருந்து வேணா ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸை தவிர்த்துட்டு ரிஸ்கா வேணா கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருந்து ஏதோ ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ எடுத்து நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் கிராண்ட் லீக்னு வரும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பிளேயர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா பிளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ், ஜாஸ் பிலிப்பி, வில் சதர்லாண்ட் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்குக், மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஆடம் ஜாம்பா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பூம்11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, ஸ்மால் லீக்ல பிளே பண்ணுங்க. அது இல்லாம சீரீஸ் லீடர் போர்டுல இருந்து ஒரு பிரைஸை வின் பண்ண பாருங்க இந்த பிக் பாஸ் லீக்ல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.